சரிங்க அத்தை. இப்போ டாட் வை. அத்தை, எனக்கு இந்த லெசனோட ஹோம்வொர்க் முடிஞ்சது. காலையில மிஸ் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. என்ன ப்ராஜெக்ட்? சோஷியல் சயின்ஸ். ஓஹோ, அதுக்கு ஏதாவது என்ன மாதிரி பண்ணணும்னு ஏதாவது ஐடியா சொன்னாங்களா? அண்ணி ஒரு நிமிஷம் இங்க வாயே. போயிட்டு வாங்க அத்தை, அதுக்குள்ள இதெல்லாம் முடிச்சு வச்சிடுறேன். சொல்லுங்க நீ. என் கூட வா. ஏன் இந்து, இப்படி இனி அவ உட்கார வச்சு ஹோம்வொர்க் பண்றதுக்காகவா கோர்ட்ல போராடி இந்த வீட்டுக்கு வந்த? இல்ல நீ, திருவனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. புரிஞ்சுக்கலனா அப்படியே விட்டுருவியா? திரும்ப திரும்ப போகணும், பேசணும், உன் மனசு அவனுக்கு புரிய வைக்கணும்ல. இல்ல நீ. என்ன இல்ல? நீ ஒரு நிமிஷம் இரு, நான் போய் அவன்கிட்ட பேசிட்டு வரேன். இரு. திரு, தம்பி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. நேத்து நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன்ல, அங்க அருள் இல்ல, அவனை பார்த்தேன். ஏய், அந்த மீனாட்சி இல்ல, அவளையும் பார்த்தேன்டா. இருடா, சொல்ற விஷயத்த கேளு. அந்த அருள் இல்ல, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் கிட்ட போய், ஏண்டா நீ மட்டும் சந்தோஷமா இருக்கியே, என் தம்பி வாழ்க்கையை ஏண்டா கெடுத்தன்னு கேட்டேன். அப்பதாண்டா தம்பி அவன் ஒரு உண்மையை சொன்னான். அருளுக்கும் இந்துவுக்கும் நிஜமாவே எந்த தொடர்பும் இல்லையா? இல்லடா தம்பி, அவனே சொன்னான். அது எப்படி பொய்யாகும்? திரு, இடம் செட்டில்மெண்ட்டுக்காக நாம கொடுத்த பணத்தை திருடுறதுக்காக தான் அருணும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி அவனையும் இந்துவையும் கடத்துற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி பணத்தை திருடி இருக்கானுங்க. இந்துவை கூட கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கானுங்கடா. அது கூட இந்து எப்படியோ தப்பிச்சுட்டானா. அப்பதான் அருள் ரொம்ப நல்லவ மாதிரி இந்து கூடவே வந்து பழியெல்லாம் இந்து மேல போட்டு நம்ம கவனத்தை எல்லாம் திசை திருப்பிட்டானாண்டா. சத்தியமாடா, அவனை புடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கலான்னு போனா தப்பிச்சு ஓடிட்டான் ராஸ்கல். டேய் தம்பி, பாவண்டா இந்து, உன்னை எவ்வளவு நேசிக்கிறா தெரியுமா? அவளை ஏத்துக்கோ. ஏண்டா தம்பி, நிஜமா சொல்றேன்டா, இந்து தாண்டா உனக்கு ஏத்த ஜோடி. கடைசி வரைக்கும் அவளை கண் கலங்காம பாத்துக்கூடா, புரியுதா? சரி, நான் போய் இந்துவை அனுப்புறேன். கோவப்படாம பேசணும் என்ன? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா
என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.